மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட தான் வீடியோ வந்து இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆற்காடில் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். லக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. சரி அம்மா வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வந்தோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வீட்டுக்கு வந்து காலைல டிஃபன்லாம் ஆச்சு. இன்னைக்கு காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். மஸ்க் மெலான் இருந்துச்சு, வாட்டர் மெலான் இருந்துச்சு, சப்போட்டா இருந்துச்சு. இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சு எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சரி காலையில் லைட்டாக ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டனால மதியம் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நான்வெஜ் கேட்கலன்னா எப்படி சொல்லுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஸோ அதனால் வந்து ஆற்காடில் ஸ்பெஷலும் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். சரி ஓகே, ஆற்காடு ஸ்பெஷல் பிரியாணியே, அதுவும் முக்கியமாக ஜீரக சம்பா பிரியாணி எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. நல்லா பொலன்னு சொல்லிட்டு குக்கர்லையும் செய்வாங்க, பாத்திரத்துலையும் செய்வாங்க. இன்னைக்கு எதுலம்மா செய்ய போகிறேன்? குக்கரில். இன்னைக்கு குக்கரில் தான். நாங்கள் ரொம்ப கம்மி தாங்க, ஒரு 4 பேர் தான் இருப்போம். நான், ஹஸ்பண்டு, அம்மா அப்பாவில் தான் இருப்போம். தங்கச்சிலாம் கூட இல்லை, தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு சித்திலாம் கூட அவங்களாம் ஊரில் இருக்காங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா பாத்திரத்தில் செய்வாங்க, கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா குக்கரில் தான். ஸோ குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் சூப்பரான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி இன்னைக்கு செய்ய போகிறோம். அதை எப்படின்னா பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். நம்ம ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். கட் பண்ணி வச்சிட்டியா? கட் பண்ணிலாம் வச்சுட்டேன். தக்காளி வெங்காயம் கட் பண்ணிட்டேன். எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளிமா? 4 வெங்காயம், 3 தக்காளி, பெரிய பெரிய தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா. கீரையா கீராமியா? பச்சை மிளகா. பச்சை மிளகா கீரக்கூடாது. பச்சை மிளகா கீராம வச்சிருக்கியா? 4ஆ? ஆமாம். 3 பெரிய தக்காளி, 4 பெரிய வெங்காயம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டியா? ஆமாம். புதினா, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா ஊற வச்சுருக்காங்க, கொத்தமல்லி ஊற வச்சுருக்காங்க, இஞ்சி பூண்டு, தயிர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போது சிக்கன் வந்து வாஷ் பண்ணுறதுல வச்சுருக்காங்க. எவ்வளோம்மா சிக்கன்னு? 3/4 கிலோ, 750 கிராம். 3/4 கிலோவா? ஓகே. அரிசி ஊற போட்டியா இன்னும் இல்லையா? இன்னும் இல்லை. சரி ஓகே, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா? அம்மா பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுட்டு எண்ணெய் எத்தனைம்மா, எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்க? 3 கரண்டி, 3 குழி கரண்டி. குட்டி குட்டி குழி கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எடுத்து வச்ச ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டாங்க. என்னம்மா அந்த பக்கம் டீ வச்சுருக்கியா? ஆமாம். ஆனியன் போட்டுடலாமா? போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். ஓகே. தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி வரணும், அது வரைக்கும் வதக்கணும். பேஸ்ட் மாதிரி, அதான் குழைய நல்லா பொலன்னு ஆயிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக தக்காளி வெந்துடும். இதில் 2 டம்ளர் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன். இப்போ ஊற வச்சுக்க போறியா? ஆமாம். இப்போ ஊற வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் வடித்து விட்டுறணும், அப்போ தான் கொஞ்சம் சாதம் ஒட்டாமல் பலன்னு வரும். இப்போ புதினா, தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ புதினா போட்டுக்கலாம். 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறாங்க. வெறும் மிளகாத்தூள் தான். வெறும் மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில்
ஒரு 1.5 ஸ்பூன். இது வந்து கொஞ்சம் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போவே வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். இப்போ சில்லி பவுடர்லாம் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ தயிர் கொஞ்சம் கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தயிர் ஊற்றினா சூப்பராக இருக்கும்ல. ஆமாம், இது மாதிரி நல்லா தொக்கு மாதிரி ஆன பிறகு நம்ம சிக்கன் போட்டு நல்லா அதுலேருந்து வர தண்ணியோட இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா சிக்கன் போட்டாலே தண்ணி நல்லா வரும். அந்த தண்ணியோட திட்டமாக அளவோட தண்ணி சேர்த்து நம்ம உப்புலாம் சரி பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பிரியாணி ரெடி. சிக்கன் எவ்வளோ 3/4 கிலோவா? 3/4 கிலோ. சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு குக்கரில் சிக்கன் போட்டு வதக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் பச்சடிக்கு ஒரு குட்டி டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ தயிர் பச்சடிக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொடிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சமாக சர்க்கரை, சால்ட்டுக்கு ஈக்குவலாக சுகர் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குளிக்கையும் வைக்கலாம், இல்லைனா ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சிக்கன் அதாவது வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிற கேப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக க்ரீமியாக ரெடி ஆகிடும் தயிர் பச்சடி. சிக்கன் போட்டு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா அது ஒரு ஸ்பூன். அடுத்து கடையில் வாங்கின சிக்கன் மசாலா 1 ஸ்பூனுங்க. வாசனை கமன்னு வருது. இதில் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். அப்போ இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்த பிறகு மறுபடியும் அப்புறம் மீதி தண்ணி அப்புறம் ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காகவா? சிக்கன் வேகிறதுக்காக சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம அப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது கூட பார்த்திங்கன்னா நல்லா அது சுண்டி இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. மீதி தண்ணி ஊற்றிக்கிறியாமா இப்போ? அப்போ ஊற்றுனது மீதி 1/2 டம்ளர் அப்படியே இருக்குது. அந்த 1/2 டம்ளர் கூட இன்னும் ஒரு 2 டம்ளர் ஊற்றினா சரியாக போகும். எங்கள் அம்மா வந்து 1க்கு 1.5 கணக்கு வச்சுருக்காங்க, ஏன்னா ஊற வச்சுட்டனால. ஸோ மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் நல்லா இது கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு உப்பு காரெல்லாம் பார்த்துட்டோம், திட்டமாக இருக்குது. நம்ம அரிசியை போட்டு அப்படியே நல்லா கலரி மூடி வச்சிட வேண்டியது தான். எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் தான். சிம்மில்? சிம்மா இல்லை மீடியமா? மீடியமில் வச்சு 5 நிமிஷம் வச்சு இறக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் இருக்கும்போது சிம்மில் வச்சு இறக்கிட்டோம்னா பலன்னு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா துவையல் ரெடி ஆகிட்டுருக்கு. என்னடா இது காம்பினேஷன் நினைக்கிறேன்னா, பிரியாணிக்கு புதினா துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்துக்கு சாப்பாடு வந்துட்டுருக்கு. 4 அடுப்பு இருக்கிறனால நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அட் அ டைமில் 4 வேலை முடிஞ்சிடுது. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலை போட்டுக்கிட்டு நம்ம ஊற வச்சு தண்ணி ட்ரெயின் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம அரிசியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைலாம் தூவின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து 1/2 hour தான் ஊற வைக்கணும். 1/2 hour ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி ட்ரெயினரில் ட்ரெயின் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு அரிசி வந்து பிரியாணி வந்து பொலன்னு வரும். ஸோ அரிசி போட்டு கலந்தாச்சு. மூடுறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற கொஞ்சமான கொத்தமல்லி இலை தூவி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். என்னம்மா? விசில் போட்டுடலாங்க. விசில்
போட்டதுலேருந்து 5 நிமிஷம் கணக்கா? ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு சிம்மில் வச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆகியுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஹா, பிரியாணி சூப்பராக வந்திருக்கு மாமா. வாசனை சும்மா அள்ளுது. இப்போ நம்ம இதை கலந்து பார்த்துடலாம் எப்படி பொல பொலன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. அரிசி பார்த்திங்களா எப்படி பொல பொல பொலன்னு இருக்குது. ஸோ ஒன்று ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. வாசனை நிஜமாகவே செம்மையாக அள்ளி தூக்குதுங்க. ஸோ இதே பதத்தில் ஆவிரி பறக்குது. ஸோ இதே பதத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி கண்டிப்பாக சூப்பராக இதே மாதிரி பொல பொலன்னு வரும். இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். முக்கியமான பாயிண்ட்டு, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வாழை இலையில் சாப்பிடுங்க. அதனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வாய்ஸ் போட முடியல, பின்னாடி பாட்டு ஓடிட்டு இருந்தனால வந்து காப்பிரைட் இஷ்யூ வருது. சுட சுட பிரியாணி லெக் பீஸ். உண்டுடா ஒரு நிமிஷம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். பிரியாணிலாம் நல்லா சிக்கன் பீஸ் நல்லா வெந்து அப்படியே தலை தலைன்னு சூப்பராக இருக்குது. ஸோ பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பிரியாணியோடு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.